ஈசாக்கு சொல்றாரு, என்னது சத்தம் யாக்கோபோட சத்தம், கை ஏசாவின் கைன்னு சொல்லி, சத்தம் யாக்கோபோட சத்தம், கையோ ஏசாவோட கை. நம்மள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது யாரோட சத்தம்? யாக்கோபோட சத்தம். நம்மள மாதிரி பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்ற மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப்ல ஏசாவின் கைகள் மாதிரி சண்டைக்கு போய்கிட்டே இருக்குது, தன்னோட பலத்தை நம்பி வாழ்ந்துகிட்டே இருக்குது. ஆராதனை நேரத்துல பாக்குறோம், வார சர்ச்சில் பாக்குறோம், எல்லாரோட சத்தமும் என்னதான்? யாக்கோபோட சத்தம் தான். மனசுல கசப்பு வச்சிருந்தா நம்மளோட கைகள் யாரோட கைகள்? ஒரு கிரட்ச இருதயத்துல வச்சிருந்தா நம்ம கைகள் ஏசாவின் கைகள். நம்மளால ஒருத்தவங்களை மன்னிக்க முடியலன்னா நம்மளோட கைகள் பாவமான காரியத்துக்கு அப்படியே ஓடுது. நம்ம கை கால்னா நம்மளுடைய கைகள் ஏசாவின் கைகள். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த ரெட்ட வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காம்பினேஷன் என்ன தெரியுமா? சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். சர்ச்சில் மெசேஜ் கேட்கும் போது எல்லாம் மண்டை நல்லா ஆட்டும். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல போகும்போது இதெல்லாம் நடக்கிற காரியமா? இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நான் என்ன இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணும். நம்மளோட சொல்லும் நம்மளோட செயலும் ஒன்னா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மளோட ஆக்ஷன்ஸும் நம்ம பேசுற வேர்ட்ஸ் மேட்ச் ஆகணும். நீங்க நிறைய இடத்துல பைபிள் இயேசு கிறிஸ்து பேசினதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? மாயக்காரரை போல இருக்காதீங்க, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதிகமா சீ அப்படின்னு சொன்னது யாரு தெரியுமா? சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள்.